ஓட போறேன்னு. என்னது இது? ஏதோ நெளிற மாதிரி இருக்கு. எம்மா பாம்பு! ஐயோ சோமாரி நில்லு! செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்வாயோ. இன்னைக்கே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கே. ஓ ஆமா, நமக்கு பிறந்த நாள். ஏன் நமக்கு ஒன்றும் யாரும் விஷ் பண்ணல? ஒருவேளை மறந்துருப்பாங்களோ? சேச்சே, அப்படிலாம் இருக்காது. எனக்கு தெரியாம ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். செந்தூர பூவே செந்தூர பூவே. அடி பாவி சோமாரி, எந்திரடி. அடி பாவி சோமாரி, இப்படி அடி வந்து மேல விழுவ. ஐயோ சோமாரி, இடுப்ப உடைச்சிட்டியே சோமாரி, நீ செத்த. எம்மா கரடி வருது. நில்லுடி எருமை. ஓடுங்க ஓடுங்க, அந்த ஆபத்தான மிருகம் நம்ம நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. அடியே சோமாரி நில்லுடி, ஓடக்கூட முடியலையே கடவுளே. இன்னைக்குன்னு பார்த்து இந்த கட்டில முத கொண்டு எல்லாம் சதி பண்ணுது. ஐயோ அம்மா. மாட்டிக்கிட்டியா? முடிய விடுடி. என்ன தைரியமா கீழே தள்ளி விடுவேன். ஐயோ என்ன போட்டு சாவடிக்கிறாளே. அம்மா எங்கம்மா போனீங்க? சீக்கிரம் வாங்கம்மா. என்னம்மா இது? ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏன் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுருக்கீங்க? உங்க ரெண்டு பேரும் விலக்கி விடுறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு. நான் எதுவுமே பண்ணலம்மா. என் மேல அந்த பொம்மை பாம்பு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து என் மேல போட்டு பயமுறுத்திட்டா தெரியுமா? நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அதுக்கு நீ என் மேல மாடு மாதிரி வந்து விழுந்துட்டா தெரியுமா? என் இடுப்பே உடைஞ்சிச்சு. நீ எப்படி அடிச்ச தெரியுமா? நீ வந்ததும் அப்படியே ரெண்டு கண்ணுல தண்ணி வச்சிட்டு நிக்கிறா. சரி சரி விடுங்க, போய் அவங்க வேலையை போய் பாருங்க. இனி ஏதாச்சும் சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சு ரெண்டு பேருக்குமே உதவிடும் பாத்துக்கங்க. ஏ பூமாரி, இந்த ஜென்மத்துல நான் உன் கூட பேச மாட்டேன்டி. உன்னை யாரையும் இப்ப பேச சொல்ல, உன் வேலை அதை மட்டும் பாரு. உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்ட வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். மனுஷன் நிம்மதியா தண்ணி குடிக்க விடுறாளா பாரு. இவன் இங்க பாட்டு பாடிட்டு இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேனே. லட்சுமி, என்ன ஃப்ரிட்ஜ்ல தண்ணியே இல்ல? லட்சுமி, திரும்ப அப்படியே இரு. போலம் பிறந்தநாளுக்கு பரிசு கொடுக்க போறாரோ? சரிங்க. இங்க பாரு லட்சுமி, திரும்ப மட்டும் பாத்துறாலும் அப்படியே இரு. சரிங்க சரிங்க. நமக்கு நிறைய பரிசு வாங்கிட்டு வந்திருக்காரு போல. இரு லட்சுமி, இதை வந்துடுறேன். சரிங்க. நமக்கு என்ன வாங்கிட்டு வந்திருப்பாரு? ஒரு வயர் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரோ, இல்ல தங்கத்தோட வாங்கிட்டு வந்திருப்பாரோ? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கே. என்னதான் வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரியலையே. நான் வந்துட்டு லட்சுமி, வந்துட்டு அப்படியே இரு, அப்படியே இரு, அசையாத. சரிங்க. அடிச்சிடுறா கைப்புள்ள. பாவி, பிறந்த நாளைக்கு ஏதோ பரிசு கொடுப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி கட்டையை வச்சு மண்டையை பொழுதுட்டேயா. ஐயோ லட்சுமி, இல்ல நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உன் தலையில பாம்பு இருந்துச்சு லட்சுமி, அதான் அடிச்சேன். நல்லா சமாளிக்காதீங்க. நான் நேத்து உங்களை சப்பாத்தி கட்டையில அடிச்சதுக்கு தானே பதிலா இன்னைக்கு அடிச்சு விட்டீங்க. ஐயோ இல்ல லட்சுமி, நிஜமா உன் தலையில பாம்பு இருந்து லட்சுமி. போன வாட்டி ஏதோ பாவம் நினைச்சு சப்பாத்தி கட்டையில தான் உங்களை அடிச்சேன். இந்த வாட்டி இந்த உருட்டு கட்டை கொடுத்துருக்கீங்களா, இதுலயும் உங்களை அடிக்கிறேன் வாங்க. லட்சுமி, தெரியாம அடிச்சிட்டு லட்சுமி, நெசமா உன் தலையில பாம்பு இருந்துச்சு. ஓ அப்படியா? இப்ப பாருங்க உங்க தலை எப்படி வீங்க போகுதுன்னு. லட்சுமி விட்டு லட்சுமி. லட்சுமி, நீ என்ன எத்தனை வாட்டி அடிச்சிருக்க லட்சுமி? நான் தெரியாம ஒரு வாட்டி தானே அடிச்சேன் லட்சுமி. சாரி லட்சுமி. நல்ல வேலை தப்பிச்சோம். இன்னொரு வாட்டி அவ கண்ணுல நம்ம மாட்டணும், அந்த கட்டையிலேயே நம்ம மண்டையை பொழந்துருவா. அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணணும் கடவுளே. இதுக்கு மேல அவ கண்ணுல மாட்டான், அவ்வளவுதான். இன்னைக்கு அவ பிறந்த நாளுன்னு சொன்னால போய் கேக் வாங்கிட்டு வந்துருவோம். வாமா, அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அம்மா கேட்டாங்கன்னா நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லு. என்னம்மா? அப்பா வரும்போது ஐஸ்கிரீம், டேரி மில்க், அப்புறம் பால்கோவா அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா. சரிம்மா. என்ன இன்னைக்கு நமக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி, இந்த சோமாரி என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வருவோம். இந்த ஊர்ல எங்க தேடியும் கேக்கு கடை காணோம். இப்ப கேக்குக்கு என்ன செய்யறது? என்ன இது, கடைக்கு மேல இவ்வளவு பெரிய கேக் வச்சிருக்காங்க. அப்போ இது கேக்கு கடை தான் நினைக்கிறேன். சரி, உள்ள போய் கேட்டு பாப்போம். வாங்க சார் வாங்க. வரேன். என்ன வேணும் சார்? எனக்கு ஒரு பெரிய சைஸ் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும் சார். சார் இங்க கேக்கெல்லாம் இல்ல, ஆனா பிஸ்கெட்லாம் இருக்கு சார். என்னப்பா நீங்க கடைக்கு மேல இவ்வளவு பெரிய கேக் வச்சிருக்கீங்க, கடைக்குள்ள எந்த கேக்கும் இல்லன்றீங்க? சார் அது கேக் இல்ல சார், எங்க கடையோட நேம் போர்டு. இங்க கேக்கு கடை ஏதாச்சும் இருக்காப்பா? என்ன சார் கேக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க கடைக்குள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டு போங்க. எங்க கடையில இல்லாத காப்பியே கிடையாது சார். கடை வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வந்து சாப்பிடாம போறீங்களே. வாங்க சார், வந்து உள்ள உட்காந்து ஒரு காபி சாப்பிட்டு போங்க.
இவ்வளோ உரிமையா கேக்குறாரு. காப்பி சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு கேட்க மாட்டாரோ? சார் இங்க ஒரு காப்பி எவ்வளோ? சார் இந்த உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் நம்ம கடை மாதிரி எங்கேயுமே கிடையாது சார். அவ்வளோ அருமையான காப்பி வெறும் 250 ரூபா தான். ஐயா எனக்கு மட்டும் தான் சார் கேட்குறேன், பார்சல்லாம் கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு கப்புக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. சார் ஒரு கப் காஃபி ஜஸ்ட் 250 தான் சார். என்ன ஒரு கப்பு காஃபி 250 ரூபாவா? நம்ம வீட்ல காப்பி போட்டாவே வாரத்துக்கு 100 ரூபாய்க்கு தாண்டாது. இந்த கடையில் என்னன்னா ஒரு கப்பு காப்பி 250 ரூபாயா? என்ன சார் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் காப்பி போட சொல்லுமா? ஜஸ்ட் 500 தான். எப்பா நீ ஆளை விடுப்பா, நான் போறேன். ஓகே சார் ஓகே சார், எப்போ ஃப்ரீ டைம் இருந்தாலும் நம்ம கடைக்கு வாங்க சார். எல்லா காப்பியும் இங்க கம்மி ரேட்ல தான் இருக்கு. வராங்க. இந்த வேலையில வித்தா நான் மட்டும் இல்ல, காக்கா கொசு கூட வராதியா. காப்பி காப்பி காப்பி, உலகத்திலேயே ரொம்ப கம்மி விலையில காப்பி. காப்பி வாங்கலையோ காப்பி வாங்கம்மா, வாங்க காப்பி வாங்க. ஒரு சின்ன பையன் பக்கத்தான் பொடியன் செய்யும் வேலை எல்லாமே உன் ஸ்மோக்கிக்க வைக்கும் உங்கள் சாய் மாறிடுமே. என் பெயர் தான் சின்சானே, குறும்பு செய்யத்தான் பிறந்தேனே, தினம் கனவில் வருவேனே, உங்கள் ஃபேமிலியில் வருவானே. என்ன அதுக்குள்ள சின்சான் போட்டா? சரி இவ கூட சண்டை போடுறதை விட சின்சான் பாக்குறது தான் நமக்கு முக்கியம். நாம போய் சின்சான் பாப்போம். நிம்மதியா ஒரு டிவி கூட பார்க்க விட மாட்டா, எங்க போனாலும் வந்துருவா. சரி நம்ம சேனலை மாத்துவோம். சோமாரி எதுக்கு இப்ப சேனலை மாத்தனா? எனக்கு சேனலை மாத்தணும்னு தோணுச்சு, நான் மாத்தன. உனக்கு என்ன? இவ்வளவு நாள் நல்லா சின்சான் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தானே இருந்தேன். நான் வந்ததும் மாத்திட்டேன். என்னமோ என் கூட பேசவே மாட்டேன் சொன்னா, இப்ப மட்டும் எந்த மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுற? இனி உன் கூட நான் பேசினா கேளு. அடே சோமாரி, என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசுவ? இரு இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எவ்வளோ டேஸ்டா இருக்கு. என்ன இது ஏதோ சாப்பிடுற மாதிரி சத்தம் கேக்குது. என்ன டேஸ்டா இருக்கு. ஏய் பூமாரி என்னடி சாப்பிட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் போய் சொல்லாதடி, என்ன மட்டும் விட்டு நீ மட்டும் நான் சாப்பிட்டு இருக்கேன். சாப்பிட்டேன். ஆமா சாப்பிட்டுட்டே இருந்தேன். இப்ப மட்டும் என்ன மூஞ்சி வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுற? ஏய் பூமாரி, அது வேற இது வேற. நான் சாப்பிடுற விஷயத்துல எதையுமே பார்க்க மாட்டேன். நான் அப்பா கிட்ட பால்கோவா வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வந்து தந்தாரு. உனக்கு என்ன? ஓ அப்ப அப்பா நம்ம 2 பேருக்கும் பால்கோவா தந்திருக்காரு, நீ மட்டும் தனியா உட்கார்ந்து தின்றுக்கல. ஆமா. என்ன தைரியம் இருந்தா எனக்கு வச்சு பால்கோவா எடுத்து தின்றுப்ப நீ. உனக்கு தேவைன்னா அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. இருடி உனக்கு இருக்கு. எப்படியோ போய் சொல்லி நாம அவளை அமுச்சு வச்சுட்டோம். இனி பால்கோவா கிடைக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வர மாட்டா. நாம சின்சான் பாப்போம். இன்னைக்கு என் பிறந்த நாள்னு ஒருத்தருக்கு கூட ஞாபகம் இல்ல. இந்த வீட்ல இருந்து எல்லாருக்கும் ஆக்கி போடுறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் போல. இந்த ஆளு வேற என் மண்டையே பொழந்துட்டான். தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. இந்த பூமாரி எங்கதான் வச்சிருக்கான்னு தெரியல பால்கோவாவை. ஃப்ரிட்ஜ்ல கூட இல்ல. ஒருவேளை தின்றுப்பாளோ? என்ன இது அம்மா தலையில ஏதோ இருக்கு. ஒருவேளை அம்மா தலைக்குள்ள பால்கோவாலாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? இருந்தா இருக்கும். தலையில இருக்கிறத எடுத்து பாப்போம். அம்மா என்னடி பண்ற? அம்மா இருங்கம்மா, இருங்கம்மா, வர மாட்டேங்குது. அடியே தலைய விடுடி. அம்மா இருமா, உள்ள பால்கோவா இருக்கு. அடியே அது பால்கோவா இல்ல, உங்க அப்பா மண்டையை பொளந்து வச்சிருக்கான், நான் கட்டு போட்டு வச்சிருக்கேன். ஐயோ தலையில போட்டிருந்த கட்டியும் அவுத்து போட்டுட்டாலே. அடியே என் கையில நீ மாட்டுன. ஐயோ பாக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க பூமாரி பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல